வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனிஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கீ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த குவார்ட்டருக்கு என்னென்னலாம் மைல் ஸ்டோன் இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஆல் பர்மிஷன்ஸ் இதில் இந்த மைல் ஸ்டோன் இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது பேண்ட் ஸ்டாண்ட் மும்பை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு கமன்ஸ்மெண்ட்டுக்கு இதுக்கு உண்டானதெல்லாம் பர்மிஷன்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ எவாக்குவேஷன்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் கமெண்ட்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ சீக்கிரமாக ஆப்ரேஷனுக்கு வர வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 75th ஆப்ரேஷனல் ஜிஞ்சர் ஹோட்டல்ஸ் அட் எக்டான் 151 கீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ரூமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி விமாந்தா ஏக்தா நகர் அதில் 127 கீ கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்திருக்கு 75th அப் ஸ்கேல். தென் சாம்பஸ் லெகசியில் இது ஃபுல்லி ரெனோவேட்டட் இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மும்பை தாஜ்மஹல் பேலஸ் அவங்க பண்ணி எடுத்திருக்கிறாங்க. தென் 250 ஆப்ரேஷனல் ஹோட்டல்ஸில் கேட்வே கோவா அதில் அவங்க இந்த தடவை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் அவங்க இந்த குவார்ட்டருக்கு மைல் ஸ்டோனாக அவங்க போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் மல்டி அசட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதை பார்க்கும்போது பிஆர்ஐஜே அது 20 ஹோட்டல்ஸ் அவங்களோடது இருக்குது. ஸோ இப்போ அதில் பயோடெக் ஹோட்டல்ஸ் அண்டு லெஷர் லொக்கேஷன்ஸ் இது இருக்குது. இது அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது. அம்புஜா நியோட்டியா அதில் 15 ஹோட்டல்ஸ் இருக்குது. அதுவும் தாஜ் அப்புறம் இதெல்லாம் ட்ரீ லைஃப் ஆஃப் இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. தென் மேடிசன் அது 10 ஹோட்டல்ஸு இவங்களுடைய டைஅப்ஸில் வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். தென் நமக்கு இப்போ அசட் மேனேஜ்மெண்ட் இதில் நிறைய கொடுத்துருக்குறாங்க, நிறைய பிராண்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை பார்க்கலாம். தென் இப்போ என்ன வருதுன்னா இந்த குவார்ட்டருக்கு செகண்ட் குவார்ட்டராக இருக்கட்டும், தேர்ட் குவார்ட்டராக இருக்கட்டும், இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் டெம்பரரி ஹெட்வின்ஸ்னால் அது கொஞ்சம் டிமாண்ட் லெஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த குவார்ட்டருக்கு எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக இவங்களுக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை பற்றிலாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது இப்போ முடிஞ்சது காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் அது முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அந்த விஷயத்தை மாத்திரம் ஷேர் பண்ணிடுவோம். இது பார்த்தோம்னா ரூம்ஸ் ரெவென்யூ கஸ்டமர் செக்மெண்ட்ஸ் அண்ட் சேனல் மிக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இங்கே கஸ்டமர்ஸில் பார்த்தோம்னாக்கா டிரான்சியன்ட் 59% ஆக்குபெண்ட்டாக இருக்கிறாங்க. கார்பரேட் 11% ஆக்குபெண்ட்டாக இருக்கிறாங்க. எம்ஐசினாக்க மீட்டிங் அந்த இதெல்லாம் எக்ஸிபிஷன்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறது 19% இருக்குது. லாங் ஸ்டே 3%, லெஷர் 5%, க்ரூ 3% இருக்குது. இதில் பார்த்தோம்னா இது எப்படி உங்களுக்கு சேனல் மிக்ஸ் எப்படி வருதுன்னா ஹோட்டல் ரிசர்வேஷன் இப்போ ஆன்லைனில் டிஜிட்டலில் கொண்டு வராங்கன்னா 45% வருது. தென் சென்ட்ரல் ரிசர்வேஷன் கால் சென்டர் மூலமாக 8%, இது ஹெச்ஆர்ஓ மூலமாக 45%, கால் சென்டர் மூலமாக 8%, குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் 6%, தென் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆன்லைன் டிராவல் ஏஜென்ட்ஸ் அவங்க மூலமாக 23%, வெப்சைட் மூலமாக 18%, இவங்களுடைய வெப்சைட் மூலமாக. ஸோ இப்போ இதில் ரொம்ப கீ பாயிண்ட்டாக அவங்க பார்க்குறது வெப்சைட் மூலமாக இருக்கக்கூடியது 220 பிபிஎஸ் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய ஓன் சோர்ஸஸே இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அதில் கமிஷனோ இல்லாட்டி அதர் பேமெண்ட்டோ கூட அவங்களுக்கு மிச்சமாகும். ஸோ இப்போ அது பெரிய இது இல்லாட்டியும் கூட ஒரு சிக்னிஃபிகண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் இவங்களுடைய இந்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபோர்த் கம்மிங்க்கு உண்டானதையும் அவங்க அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ஸ் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை 859 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 722 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஐக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஐக்கும் சரி அண்டர் வேல்யூஸ் சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட்
டு ஈக்விட்டி 0.02 தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு வச்சுக்கலாம். எனிவே இது வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட். பட் பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஹைலி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஹை இன் இண்டஸ்ட்ரின்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஹைலி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். 1 இயர் பீட்டா ஸ்கோர் பார்த்தோம்னா 1.37 இருக்கு, ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது குவார்ட்டர்லின்னு வரும்போது இது கொஞ்சம் கூட தெரியுது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5%க்கு மேலே இவங்களுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. தென் ஃபோர்காஸ்ட் இபிஎஸோடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 5 to 8% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்ட்டர்லின்னு வரும்போது 156% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ்க்கு. இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 12.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 48.6% குறைஞ்சு போயிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த 2 குவார்ட்டராக வந்து இவங்களுக்கு, அதாவது 2 and 3 பார்க்கும்போது இது அவங்களுக்கு கொஞ்சம் டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதில் பார்த்தோம். ஸோ இப்போ இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம். தென் இது வந்து Q to Q நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 24 கோடி ரூபா 20 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபா குறைஞ்சு போயிருக்கு. அதனால EPS உடைய லெவல் 0.1 குறைஞ்சு 2 இருக்கு. ஸோ இப்போ EPS உடைய டிடிஎம்னு நம்ம பார்த்தோம்னா 11.8 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட 2 ரூபா கம்மியாக இருக்கு. ஸோ இப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கிறான். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தவன் திடீர்னு டிக்ரீஸ் ஆகிருக்கிறான். ஆனால் டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கிறானாக்க அது வந்து சப்சிக்வெண்ட்டாக எப்படி அவங்க அடுத்தடுத்த குவார்ட்டரில் அவங்க எப்படி அவங்க ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரெண்டா இல்லாட்டி இது ஒரு ஷார்ட் டேர்ம் மியூட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ எனிவே இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இது இபிஎஸோட டிடிஎம் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோம், கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோ. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸல்ல பார்த்துக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.29% கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.03% கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1.04% கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. 3 பயில்களுமே கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து சிக்னிஃபிகண்டான ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம வந்து இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் 12.5ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் 45.7ஆகவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 26.1ஆகவும் இருக்கு. இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 71.4, ஃபேர் பிரைஸ் 138, கரண்ட் பிரைஸ் 723, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ நமக்கு 5.23 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். சப்சிக்வெண்டா இவங்களுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னா ட்ரேடர்ஸ் வந்து ஒருவேளை மேலே எடுத்துட்டு போகலாம். ஈவன் தோ இது ஆனால் நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷனை கொஞ்சம் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இந்த குவார்ட்டருக்கே கம்மி ஆயிருக்கு. இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு எப்படி கம்மியாக போதா என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இவனுடைய அடுத்த நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் 11.90, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 2.98 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து ₹1 மேல கம்மியா இருக்கு. 1.1 கிட்டக்க கம்மியா இருக்கு. அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் மேல உடைப்பானா அப்படின்னு சொன்னா அது நமக்கு சந்தேகத்துக்குரியது. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை வந்து கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். Q2 அண்ட் ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் தான் கூட இருக்கு. அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்றது வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக மாறுதுங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்குவோம். ஸோ இப்போ இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 265 345 தான். ஆனால் இதை கட்டின 2 மடங்கு தான் இப்போ கூட தான் ஓடிட்டு இருக்கிறான். அதனால எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா R2ல இருந்து R3 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். R2 569 599, R2 R3யோட மிட் பாயிண்ட் 678 713, R3 801 839. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னாக்க நான் 3 months கேண்டல் தான் வச்சிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடச்சு டபக்குன்னு மேலே போயிட்டான். ஏன்னா நமக்கு 2 பக்கமே இருக்கு.
உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல Q2க்கும் ஆவரேஜுக்கும் நமக்கு வந்து கூட இருக்குங்கிறதுனால டபக்குன்னு அவன் மேல போயிட்டு இருக்கிறான். இப்படியே வந்து இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்த போறானா, இல்லாட்டி சப்சிக்வெண்ட் கரெக்ஷனுக்கு வர போறானாங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா இந்த ரேஞ்சுக்கோ இல்லாட்டி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைச்சிட்டா கரெக்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால மிட் பாயிண்ட் ரேஞ்சான 678 டு 713ங்கிற ரேஞ்சுக்குள்ளே சுத்த போறானா, இல்ல ஃபர்தரா கரெக்ஷன் எடுத்து 569 டு 599க்கு வர போறானாங்கிறத நம்ம பார்க்கணும். எனிவே இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இப்போதைக்கு ஒரு கன்ஃபரன்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.